இந்த 122வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு சிறப்பழைப்பாளராக வருகை தந்துள்ள ஐயா பெரியவர் விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. அனைவருக்கும் வணக்கம். தசை இருப்பை தெரிவிக்கும் திடமான தடம். ஒரு நட்சத்திரத்தில் சந்திரர் சென்று கொண்டிருக்கின்ற விகலையை வைத்து தசை இருப்பை நிர்ணயிப்பது. உதாரணமாக சூரியர் தசை 6 வருடம். இந்த 6 வருடத்தை தசை வருடத்துக்குரிய 360 நாட்களால் பெருக்க வேண்டும். பெருக்கும் பொழுது 2160 நாள் வரும். இதை 24 மணியால் பெருக்கும்போது 24 மணியால் பெருக்கும்போது 51,840 நிமிடம் வரும். இதை 60ஆல் பெருக்கும் பொழுது 31,10,400 நிமிடம் வரும். இதை ஒரு நட்சத்திரத்தின் நீளமான 48,000 விகலையில் வகுக்கணுங்க. அப்படி வகுக்கும் பொழுது வரக்கூடிய விடை ஒரு விகலைக்கு 64 நிமிடம் 48 நொடி என்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் 25,314 விகலையில் போயிட்டுருக்கிறார். அப்போ இந்த 25,314 பெருக்கல் 64.8 அதாவது 48 நொடியால் பெருக்கணும்னா 16,40,347.2 வருங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 1,64,347.2 அப்படின்னு விடை இருக்குங்க. இதை 60ஆல் வகுக்கணுங்க. வகுக்கும் பொழுது 27,339.12 அப்படிங்கிறது வரும். இதை 24 வகுத்தோம்னா 1,139.13 நாள் வருங்க. இந்த 1,139 சில்வானம் அப்படிங்கிறது சந்திரன் 25,314 விகலையில் சென்று கொண்டிருக்கின்ற அளவில் வரக்கூடிய தசை இருப்புங்க. அப்போ இந்த 1,139 360ஆல் வகுத்தோம்னா 3 வருஷம் 1 மாதம் 29 நாள் 3 மணி 7 நிமிடம் 12 நொடி வருமுங்க. இப்போ சூரியனுடைய திசை வருஷம் அப்படிங்கிறது 6 வருஷம். இதை முதல்ல எழுதிக்கணுங்க 6 வருஷம் அப்படிங்கிறத. அதுக்கு கீழே இந்த 3 வருஷம் 1 மாதம் 29 நாள் 3 மணி 7 நிமிடம் 12 நொடி அப்படின்னு எழுதணுங்க. இப்போ அந்த 6 வருஷத்தில் இந்த 3 வருஷம் 1 மாதம் 29 நாள் இருக்கிறத கழிச்சோம்னா சூரியன் தசை இருப்பு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமுங்க. அப்போ என்ன இருப்பு இருக்குது அப்படிங்கன்னா 2 வருஷம் 10 மாதம் 20 மணி 52 நொடி 52 நிமிடம் 48 நொடி இது இருப்புங்க. அதாவது
6 வருஷம் சூரிய திசையில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் விகலைக்கான, அதாவது 25,314 விகலைக்கான ஒரு விகலைக்கு 64 நிமிடம் 48 நொடி அப்படிங்கிற அளவில் கொடுத்து நாம் ஒரு தீர்மானத்துக்கு வரும் பொழுது அது 1139 நாள் சில்வானம் அப்படிங்கிறது வருது. இதை 360ஆல் வகுத்தோம்னா 3 வருஷம் 1 மாதம் 29 நாள் 3 மணி 7 நிமிடம் 12 நொடி அப்படின்னு வந்துடும். இதை அந்த சூரியனுக்கு உண்டான 6 வருஷத்தில் கழிக்கணுமுங்க. கழிக்கும் பொழுது 2 வருஷம் 10 மாதம் 20 மணி 52 நிமிடம் 48 நொடி அப்படிங்கிற அளவில் இருப்பு இருக்குமுங்க. இது ஒரு நவீனமான முறையில் திசை இருப்பை தெரிஞ்சுக்கிற ஒரு சுலபமான வழி ஆகுமுங்க. இப்போ அடுத்து சந்திரன் திசைக்கு பார்க்கலாமுங்க. சந்திரன் திசை 10 வருஷமுங்க. இதை 360ஆல் பெருக்கினா 3600 நாள் வருமுங்க. இதை 24 மணியால் பெருக்கணும்னா 86,400 மணி வருமுங்க. இதை 60 நிமிஷத்தால் பெருக்கணும்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 51,84,000 நிமிடங்கள் வருமுங்க. இந்த 1,51,84,000 நிமிடத்தை 48,000 விகலைக்கு வகுக்கணுங்க. அப்படி வகுக்கும் பொழுது ஒரு விகலைக்கு 108 நிமிடம் வருங்க. அப்போ சந்திரர் செல்லும் விகலை அப்படின்னா இந்த ஜாதகத்தில் 19,426 விகலையில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ இந்த 19,426 பெருக்கல் 108 அப்படின்னு போட்டோம்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 20,98,008 அப்படிங்கிறது வருங்க. இது நிமிடமுங்க. இந்த நிமிடத்தை 60ஆல் வகுத்தோம்னா 3,49,668 அப்படிங்கிறது வருங்க. இந்த 3,49,668 அப்படிங்கிறத 24 அப்படிங்கிற மணியால் வகுத்தோம்னா 1,456 சில்வான நாள்கள் வருங்க. இதை 360ஆல் வகுத்தோம்னா 4 வருஷம் 16 நாள் 48 நிமிஷம் இந்த அளவில் அது வருங்க. இதை சந்திரனுக்கு உண்டான, அதாவது சந்திரனுடைய தசைக்கு உண்டான 10 வருஷத்தில் கழிக்கணுமுங்க. அப்போ சந்திரனுக்கு உண்டான 10 வருஷத்தை எழுதிக்கணும். அதுக்கு கீழே 4 வருஷம் மாதம் இல்லைங்க, 16 நாள் 19 மணி 12 நிமிடம் இதை எழுதி அந்த 10 வருஷத்தில் கழிக்கும் பொழுது 5 வருஷம் 11 மாதம் 13 நாள் 4 மணி 48 நிமிடம் வருங்க. இது சந்திரன் திசைக்கு உண்டானதுங்க. அப்போ இந்த திசைக்கு எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தோம்னா அப்போ இதை பயன்படுத்திக்கலாம். ஆக இந்த 9 திசை, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்ல 9 திசைக்குமே இந்த கணிதத்தை பயன்படுத்தி எளிமையாக திசை இருப்பை தெரிஞ்சுக்கலாமுங்க. அடுத்து இப்போ 12 கட்டம் இன்னைக்கு இருக்கிற ஜாதகம் இது வரைக்கும் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ராசி, நவாம்சம்,
சோடச வர்க்கம், இப்படி பலவிதமான சக்கரங்களும் 12 கட்டத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. இதில் தெளிவான பலன் தெரிய இயலாதுங்க. எப்படின்னா, கும்பராசி, இந்த கும்பராசியில் உத்திராடம் 2லிருந்து அவிட்டம் 2 வரைக்கும் 9 பாதங்கள் இருக்கும். இப்போ உத்திராடம் 2ல் சனி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே திருவோணம் 2ல் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவிட்டம் 2ல் சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ பொதுவாக இந்த 12 கட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த 3 கிரகமுமே கும்பராசியில் இருக்குது அப்படிங்கிற அளவில் தான் கவனிச்சுட்டு பலனை தீர்மானிப்பாங்க. ஆனால் லக்னம் அப்படிங்கிறது துலாம். துலாத்தில் 3வது பாகம் என்று சொல்லக்கூடிய சுவாதி 1ல் லக்னம் இருக்குது. இப்போ லக்னத்தில் இருந்து 4ஆம் பாவகத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு அந்த 12 கட்டத்தில் காட்டுது. அது கூட சனியும் இருக்கிறாரு, ராகும் இருக்கிறாரு. இப்படி லக்னத்திலிருந்து 4ஆம் பாவகத்தில் சனி, ராகு, சந்திரன் இருக்குதுங்க. இது ராகு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறனால சுகத்தை கெடுக்கும். சந்திரன் 4வது பாகத்தில் இருக்கிறனால தாயினால் உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இருக்காது. சனி 4ல் இருக்கிறதுனால அவர் துலா ராசிக்கு, அதாவது துலா லக்னத்துக்கு துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4 பாவகம் 5 பாவகம். பாருங்க, இந்த பாவம்ட்டு நடைமுறையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை சொல்லக்கூடாதுங்க, பாவகம் அப்படின்னு சொல்லணுங்க. இல்லை குறைந்தபட்சம் வீடுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாவம் 5ஆம் பாவம் 10ஆம் பாவம் இப்படின்னெல்லாம் ஒரு குறிப்பிடுறது தவறான ஒரு வார்த்தைங்க. சரி, இப்போ இந்த விவரத்துக்கு வரலாம். இப்போ சுவாதி 1 அப்படிங்கிறது துலாம் ராசியின் 3வது பாகம். உத்திராடம் 2 அப்படிங்கிறது மகர ராசியின் 1வது பாகம். அப்போ சனி 4, 5ஆம் பாவகங்களுக்கு உடையவராக இருக்கிறாரு. இவர் லக்னத்திலிருந்து 4ஆம் பாவகத்தில் 100, 80, 60% அளவில் இருக்கலாம்னு இந்த சக்கரத்தை வச்சு நாம் தீர்மானிச்சுக்கலாம். இது எந்த சபையிலையும் எடுபடும். இதை மறித்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்தில், அதாவது கிரேதியா யுகம், திரேதியா யுகம், துவாபரா யுகம், கலியுகம், இது வரைக்குமே இன்னைக்கு எத்தனையோ ஜோதிட வித்வான்கள், ஜோதிட நிபுணர்கள் என்று சொல்லிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் இது போன்ற ஒன்றை யாருமே கண்டுபிடிச்சு பொதுமக்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தெரிவிக்க இயலவில்லைங்க. அப்போ நான் இதை பெத்தவன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா எனக்கு திருமண வாழ்க்கை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்லை. இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்தா பிறப்பிக்கணும் அப்படின்னு பெரியவிய சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த அளவில் நான் என்னமோ 2 குழந்தை தான் பிறப்பிக்கலையே தவிர்த்து ஜோதிடத்தில் இதுவரைக்கும் யாரும் தெரிவிக்க இயல சமாச்சாரங்களை நான் பிறப்பிச்சிருக்கிறேனுங்க. இந்த அளவில் என்னுடைய மனம் ஆறுதல் அடைகிறது. சரி, இனி விவரத்துக்கு வரலாம். இப்போ துலாத்தில் 3வது பாகத்தில் லக்னம் இருக்குது, மகரத்தில்
5வது பாகத்தில் ராகு இருக்குது. அப்போ 4ல் ராகு அப்படின்னு இந்த 12 கட்டத்தில் தெரிவிப்பாங்க. அப்போ துலாத்தில் 3ஆம் பாகத்தில் லக்னம் இருந்து அங்கே மகரத்தில் திருவோணம் 2ஆம் பாகத்தில் ராகு இருந்தா அது 5ஆம் பாகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இது இந்த சக்கரத்தை பார்த்தா சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இது இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கவங்களுக்கு அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும். அப்போ இந்த 5வது பாகத்தில் இருக்கக்கூடிய ராகு 4ல் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரியணும்னா 3ஆம் பாகத்திலேயே அந்த ராகு இருந்தால் 100%, 4ல் இருந்தால் 80%, 5ல் இருந்தால் 60% அளவில் தான் 4ஆம் பாகத்தில் அந்த ராகு இருக்கிறாரு. அதாவது 4ஆம் பாவகத்தில் 60% அளவில் ராகு இருக்கிறார் என்பதை இந்த சக்கரம் உறுதியாக தெரிவிக்கும். அடுத்து திருவோணத்துக்கு அடுத்தது அவிட்டம் 2ல் சந்திரன் இருக்கிறார். இந்த அவிட்டம் 2 அப்படிங்கிறது மகர ராசியின் கடைசி பாகம். இப்போ இந்த ராசியில் பாதம், பாகம், பிரிவு, பகுதி இப்படியெல்லாம் சொல்றதுக்கு உண்டான வார்த்தைகளுக்கு பொருள் இருக்குது. ஆகையினால இந்த 9வது பாகம் அப்படிங்கிறது மகர ராசியில் இந்த நட்சத்திரத்தை பற்றி எடுத்துட்டோம்னா 2.25 நட்சத்திரம். இந்த 2.25 நட்சத்திரங்கிறது 9 பாதம் அப்படிங்கிறது வந்துடும். அந்த 9 பாதம் தான் இந்த 9 பாகத்தில் இருக்குங்க. அப்போ இந்த அவிட்டம் 2 அப்படிங்கிறது மகர ராசியின் கடைசி பாகம். ஆனால் அவிட்டம் 2 அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த சந்திரன் அந்த அவிட்டம் 2ல் இருந்தா 3.5 வருஷத்துக்கு மேல தசை இருப்பு வருங்க. சரி, அடுத்து இங்க துலாத்துல லக்னம் இருக்குது, அது சுவாதி 1ல் இருக்குது. இது துலா ராசியின் 3வது பாகத்தில் இருக்குது. அங்க 4ஆம் பாவகத்தில் சந்திரன் 9வது பாகத்தில் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த 3லிருந்து 9 வரைக்கும் எண்ணணும் அந்த 4ஆம் பாகத்தில். அப்போ இந்த 4ஆம் பாகத்தில் அந்த 3 அப்படிங்கிறது உத்திராடம் 4ஆம் பாதம். அடுத்து திருவோணம் 4 பாதம் இருக்குது. அப்போ 1, 4, 5. அடுத்து அவிட்டம் 1 பாதம் இருக்குது. 6 பாதம் ஆச்சுக்கலாம். இந்த 3 பாகம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லக்னம் இருக்கிற 3ஆம் பாகத்துக்குமே சந்திரன் இருக்கிற 9ஆம் பாகத்துக்குமே இடையில 6 பாதம் இருக்குதுங்க. இந்த 3ஆம் பாகம் அப்படிங்கிறது தான் தோராயமாக 4ஆம் பாவகத்தின் மையம்ங்க. இதுக்கு முன்னால 54,000 விகலை இருக்குமுங்க. இதுக்கு பின்னால 54,000 விகலை இருக்கும். அதுதான் சரியான தோராய பாவகம். அப்ப முன்னால 54,000 விகலை அப்படிங்கிறது ஒரு 4 பாகத்தில் நிறைவடைஞ்சு போயிருங்க. அப்போ உத்திராடம் 4, திருவோணம் 1, திருவோணம் 2, திருவோணம் 3, திருவோணம் 4, இதோட அந்த 4ஆம் பாவகம் நிறைவு அடைஞ்சு விடும். அடுத்து அவிட்டம் 1 அப்படிங்கிற பாதம் ஒரு பாகத்தில் இருக்குது. சந்திரன் இருக்கிறது அவிட்டம் 2ல். இத 4ஆம் பாவகத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா அது தப்பா போயிருங்க. அந்த சந்திரன் 5 பாகத்தில் தான் இருக்கிறாருங்க. அப்போ
இந்த 4ஆம் பாவகத்தில் சந்திரன் இருக்கிறாரே, உங்களுக்கு தாய் சிறப்பாக இருக்க மாட்டார், தாயினால துன்பம் இருக்கும் அப்படின்னு பலன் தெரிவிச்சோம்னா தப்பா போயிரு, தட்டாம சொல்கிறேன். அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு, மேலும் இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஜோதிடரும் பயன்படுத்தி, அதாவது ஒரு ஜாதகத்துக்கு 500 ரூபாய்க்கு நீங்கள் 1000 ரூபாய் கேட்டு வாங்குங்கள். ஆனால் தெளிவான கருத்தை பொதுமக்களுக்கு தெரிவியுங்கள். ஆகவே இதன் மூலமாக அந்த தெளிவான கருத்தை பொதுமக்களுக்கு எல்லா விதமான ஜோதிடரும், அதாவது ஜாதக ஜோதிடர் எல்லா விதம்னா கைரேக ஜோதிடம் இருக்குது, வெற்றிலை ஜோதிடம் இருக்குது, அதெல்லாம் இங்கே நான் சொல்லல. இந்த ஜாதகத்தை வச்சு பலன் தெரிவிக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் இந்த சக்கரத்தை பயன்படுத்தி சதவிகித அளவில் லக்னத்திலிருந்து இந்த பாவகத்தில் இந்த கிரகம் இருக்கிறது, அப்போ இதே நாளில் செவ்வாய் இருக்குது, அவிட்ட ஒன்றுல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லையா அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கிறாங்க. 4 செவ்வாய் இருக்குது, அப்போ இதுக்கு இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் 4 இருக்கிற ஜாதகத்தை தான் இணைக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் திருமணம் தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது இன்னைக்கு. அப்போ அந்த அவிட்ட ஒன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பாவகத்துக்கு உண்டான தோஷத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இதுக்கு இதெல்லாம் ஆதாரத்தோடு நான் தெரிவிக்கிறேனுங்க. லக்னம் இருக்கிறது சுவாதி 1ஆம் பாகம், செவ்வாய் இருக்கிறது 8வது பாகத்தில். அப்போ 3, 4, 5, 6, 7, 8 இடையில 5 பாகம் இருக்குதுங்க. அப்போ இந்த செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறாரு. இதுக்காக நீங்க செவ்வாய் தோசை பொண்ணையோ செவ்வாய் தோசை மாப்பிள்ளையோ தேடி திருமணம் பண்ணி வச்சோம்னா இதனால பிரச்சனை தான் உருவாகும். அப்போ இந்த யதார்த்தமான நிலையை தெரிவிக்கிறதுக்கு இந்த சக்கரம் பயன்படுகிறது. இது மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் இந்த பாவக கணிதத்துக்கு அளவீடு செய்ய எந்த ஒரு உபாயமும் கிடையாது. ஆனா இந்த சக்கரத்தை வச்சுட்டு இந்த பாவகம் இந்த அளவில் தான் இருக்குது, இந்த பாவகம் இந்த அளவில் தான் இருக்குது. அப்போ அந்த பாவகத்தின் விரிவை இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தில் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாவகத்தின் விரிவு உறுதியாக தெரியுமுங்க. அது மட்டுமல்லாம இந்த 12 பாவகமும் பாவக கணித பிரகாரம் ஒரே அளவில் இருக்காதுங்க. 12, 1, 2 இந்த 3 பாவகத்தின் விரிவின் அளவு ஒரே அளவில் இருக்கும். 3, 4, 5 இந்த 3 பாவகங்களின் விரிவின் அளவு ஒரே மாதிரி இருக்கும். 6, 7, 8 இந்த 3 பாவகங்களின் அளவும் ஒரே மாதிரி இருக்கும். இதுல இந்த இடத்துல இன்னொன்னையும் தெரிவிச்சிடணுங்க. 12, 1, 2, 6, 7, 8 ஆகிய 6 பாவகங்களின் அளவுகளும் ஒரே அளவில் தான் இருக்கும். அதாவது 27 பாகை சில்வானம் அப்படின்னா அதே 27 பாகை சில்வானத்தில் தான் இந்த 12, 1, 2, 6, 7, 8 ஆகிய 6 பாவகங்களின் அளவும் இருக்கும். இதே போல 3, 4, 5, 9, 10, 11 ஆகிய 6 பாவகங்களின் விரிவளவும் 32 சில்வானம் அப்படிங்கிற அளவில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பத்தான் பாவக கணிதம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மாறுதல் ஏற்பட்டால்
பாவக கணிதத்தில் தவறு இருக்கிறது என்பது தெரிய வந்துவிடும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் இந்த பாவக கணிதத்தை பற்றி ஒரு புள்ளி விவரம் கொடுக்கறாங்க. இந்த பாவகத்தின் ஆரம்பம், இந்த பாவகத்தின் மத்தியமம், இந்த பாவகத்தின் முடிவு, இதை முனை, மத்தியமம், முடிவு, இப்படிதான் அந்த பாவகத்தில் தெரிவிக்கிறாங்க. இது முதல்ல தவறு. எந்த பாவகமும் தன்னுடைய மையத்திலிருந்து தான் விரியும். இதை ஆரம்பம் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. ஆரம்பம் முடிவு அப்படிங்கிறது அந்த பாவகத்தின் மையம். அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுதானே லக்னம், அதுதானே அந்த பிறந்த நேரத்தை வச்சு வைக்கிறது தானே லக்னம். அப்போ அதுதானே மையம். இது எப்படி முனை அப்படின்னு வரும்? அப்போ இந்த லக்னத்தினுடைய விரிவு. அப்போ நான் சொன்ன மாதிரி 27 சில்வானத்தில் அந்த லக்னம் இருக்குது வச்சுக்கலாம். அப்போ இது 13 பாகை சில்வானம் முன்னாலேயுமே 13 பாகை சில்வானம் பின்னாடியும் இருந்தா அது 27 பாகைக்குள்ள வருங்க. அப்ப இதனுடைய மத்தியமத்தை நிர்ணயம் பண்ணிட்டு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது அப்படியே விரிஞ்சிட்டு போகுங்க. அந்த விரிஞ்சிட்டு போறதுதான் அந்த ஜீவனின் பிழைப்பு. அதாவது அந்த புள்ளி என்பது பிறப்பு, அந்த விரிவு என்பது பிழைப்பு, அந்த விரிவின் நிறைவே இறப்பு. இதை வச்சுட்டு 12 பாவகத்தையும் நிர்மாணிச்சுக்கலாம். இதுல லக்ன பாவகத்தை வச்சுட்டு அநேகமான பலனை திடமாக தெரிவிச்சிடலாம். இந்த குழந்தை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சிடலாம். இன்னொன்று சொல்றாங்க, இப்போ பிறந்த குழந்தைக்கு 12 பாவகமும் வேணுமா? பிறந்ததுமே ஜாதகம் அமைக்கணுமா? ஒரு வருஷம் கழிச்சு ஜாதகம் அமைக்கலாம், இல்லை பெரிய மனுஷி ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு அப்புறம் ஜாதகம் அமைக்கலாம். இப்படியெல்லாம் கருத்துகள் நிலவி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆய்வில் சரியாக இருந்தால்தான் நான் தெரிவிப்பேன். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா, ஆயுள் பூரணமாக உள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டியது ஜோதிடர்களுடைய கடமை. இதை அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர் ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த ஆயுள் தீர்க்கம்ங்கிறது இருக்கிறத கவனிக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கிறத கவனிக்கணும். அப்போ குழந்தை பிறந்ததுமே ஜாதகத்தை அமைச்சாத்தானே இதைய ஆய்ந்து தெரிவிக்கிறதுக்கு இயலும். இது மட்டும் இல்லைங்க, குழந்தை பிறந்ததுமே 12 பாவகமும் இயங்குது. அதாவது குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் 12 பாவகங்களும் இயங்குதுங்க. எப்படின்னு கேளுங்க. குழந்தைக்கு பசி ஆகுது, அந்த பசியின் வேதனை, அந்த வருத்தத்துக்கு குழந்தை காலு கத்துது, பிறந்த குழந்தை. அப்போ சரி, குழந்தைக்கு ஏதாவது வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லை பசிக்கு ஏதாவது அழுகுதா, சரி எதுக்கும் பாலை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சம்மந்தப்பட்டவைய பால் கொடுக்குறாங்க. அப்போ பால் குடிச்சோன்னே அந்த குழந்தை அழுகையை நிறுத்திக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு இருந்த பசி வேதனை நீங்கி போச்சு. இது அந்த குழந்தைக்கு ஒரு அனுபவம். மறுநாள் இதே மாதிரி அழுகுது. அப்போ அந்த குழந்தை நினைக்குது, நேற்று நாம் இந்த மாதிரி தானே வருத்தத்தினால சத்தம் போட்டோம், நம்மளுக்கு பால் கொடுத்தாங்க, அப்போ இன்றைக்குமே அந்த மாதிரி வருத்தம் தோன்றக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கி நாம் கத்தலாம் அப்படின்னு அது சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு. அது கத்துது. அப்போ பால் கொடுக்குறாங்க.
பால் குடிச்சோன்னா அதனுடைய வேதனை நீங்கி போச்சு. இப்போ அந்த குழந்தையின் 5ஆம் பாவகம் இயங்குதுங்களா. அடுத்து இந்த குழந்தை நல்லா தூங்குதா அப்படிங்கிறத வச்சு 12ஆம் பாவகம் இயங்குதான்னு நாம செயல்பட்டுடலாம், கண்டுபிடிச்சு அதுக்குண்டான தீர்மானத்தை தெரிவிச்சிடலாம். அடுத்து 2ஆம் பாவகம் சுக பாவகம், தைரிய பாவகம். நல்லா அழுகணும்னா குரல் நல்லா இருக்கணும் இல்லைங்களா, 2ஆம் பாவகம் இயங்குதுங்களா. தைரியம், உடலில் தைரியம் இருந்தால் தானே சத்தம் போடலாம். இப்போ நான் எப்படி முன்னால் பேசிட்டு இருக்கிறேன்னா தைரியம் இருந்தால் தானே பேச முடியுது. அதுபோல் அந்த குழந்தைக்கு தைரியம் இருந்தால் தானே அந்த குழந்தை சத்தம் போட்டு அழுக முடியும். 2, 3 லக்னம் எல்லாமே செயல்படுதா. 4 நேற்றுக்கு அந்த குழந்தைய ஒரு விதமான மெத்தையில படுக்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சாதாரண தரையில் ஒரு துணியை விரிச்சு படிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை கத்துது, என்ன குழந்தை அழுகுது, தொட்டலில் போட்டு ஆட்டினா கூட ஏதோ பாட்டு பாடலாம், அது அப்படியே தூக்கம் வரும், அதுக்குமே அப்படின்னாலும் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு பெரியவங்க முயற்சி பண்ணி அந்த தொட்டலில் பின்னி 2 துணியை நல்லா மெதுன்னு போட்டு அந்த குழந்தையை எடுத்து அந்த தொட்டலில் படுக்க வச்சு ஆட்டுறாங்க. இப்போ அதுக்கு சோகமாக இருக்குதா. 4ஆம் பாவகம் செயல்படுதா. 5, 4 எல்லாமே செயல்படாச்சு. 6ஆம் பாவகம் அந்த குழந்தை ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது தானே அழுகுது. இது 6ஆம் பாவம் செயல்படுது. அப்போ அதுவும் ஆச்சு. 7ஆம் பாவகம் தனக்கு ஒரு கூட்டு அப்படிங்கிறது அது தேடுது. எப்படி? அம்மா கிட்ட நெருங்கி படுக்கணும். அது மட்டும் இல்லை, நானும் பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மாவை, தாலியை கையில் பிடிச்சிட்டு அது படுத்துட்டு இருக்கும். அப்போ தன்னுடைய உறக்கத்தின் போது தனக்கு ஒரு துணை வேண்டும். 7ஆம் பாவகம் செயல்பட்டாச்சு. இது வரைக்கும் ஆயில் இருக்குது அந்த குழந்தைக்கு. அப்போ ஆயில் பாவகம் தீர்க்கமாக இருக்குது. அடுத்து 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகத்தில் தான் பூர்வீக புண்ணியம், பாக்கியம், தந்தை இது போன்ற சமாச்சாரங்களை தெரியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த குழந்தை அந்த 9ஆம் பாவகத்தை வச்சுட்டு தன் தந்தையினுடைய அரவணைப்பில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. 10ஆம் பாவகம் அது கையங்காலையும் ஆட்டுது, முடிஞ்சா திரும்பியும் கூட படுக்குது. இப்போ 10ஆம் பாவகம் ஒரு செயல்பாட்டுக்குள்ள வந்தாச்சு. 11ஆம் பாவகம் 11 அப்படிங்கன்னா அதனுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம். அப்போ பசி எடுக்குது, அது வேலை செய்யுது, கத்துது, அது அதுக்கு வேலை. அப்போ அந்த வேலைக்கு உண்டான கூலி மற்றும் லாபம், அதாவது நேற்று கத்துனதுக்கு விட இன்னைக்கு அற்பமாக தான் கத்துச்சு. ஓ குழந்தைய அழுகுதே, பால் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்க காமிச்சிட்டாங்க. டக்குன்னு அதனுடைய வேலை சுலபமாக முடிஞ்சு போச்சு, கணிசமான லாபத்தை அது அடைஞ்சு போச்சு. 12ஆம் பாவகம் இதுதான் தூக்கம். நல்லபடியாக குழந்தை தூங்குது அப்படின்னு அந்த குழந்தைக்கு வேண்டியவங்களா தீர்மானிப்பாங்க இல்லைங்களா. 12ஆம் பாவகமும் செயல்படுது. அப்போ ஒரு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு ஜாதகம் அமைத்து அதனுடைய பலனை தீர்மானித்து தெரிந்து கொண்டு பெற்றோர்கள் செயல்பட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம், நன்றி. நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு வாஸ்து சாம்ராட் நவமணி சண்முகல் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.